ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் க்ளவுட் சேனல். நாம இந்த வீடியோல என்ன தெரிஞ்சு போறோம் அப்படின்னா, க்ளவுட் அகாடமியோட ஒரு நியூ அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். க்ளவுட் அகாடமி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ளூரல் சைட், கோர்சிரா, உடிமி இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரைனிங் வெப்சைட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வெப்சைட் தான் பார்த்தீங்க அப்படின்னா க்ளவுட் அகாடமி ஃபெசிலிட்டி இருக்கு. இப்போ அவங்க வந்து நியூவா என்ன அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, கம்ப்ளீட்டா இந்த ஜூன் 22ல இருந்து 28 வரைக்கும் அவங்களோட எல்லா கோர்ஸுமே என்னது கம்ப்ளீட்டா ஃப்ரீ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஆஹ் அதுதான் இப்போ முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். இதுல வந்து நீங்க எண்ட் டு எண்ட் நாட் ஒன்லி கிளவுட், உங்களுக்கு எது ரிலேட்டடா நீங்க படிக்கணுமோ அதை வந்து ஈஸியா நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஸ்கில் அப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுல சைன் அப் வந்து நீங்க போனீங்க அப்படின்னா அதுல டேட் போட்டிருப்பாங்க. அதாவது நார்மலா நீங்க இந்த ஃப்ரீ போய் ஃப்ரீ டயர் 7 டேஸ்க்கு போனா கூட உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து கிரெடிட் கார்டு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனா இந்த ஃப்ரீ இந்த இந்த ட்ரைனிங் ஸ்கில் கேம்ப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேம்போட அனௌன்ஸ்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு தேவையில்லை. சரிங்களா? அதான் இதுல முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். நீங்க வந்துட்டு போயிட்டு உங்களோட இமெயில் ஐடி கொடுத்து ஃப்ரெஷ்ஷாக நீங்க சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு நீங்க லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சு லாகின் பண்றேன். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணிட்டேன் என்னோட இமெயில் ஐடி வச்சு. இமெயில் ஐடி வச்சு நீங்க லாகின் பண்ண உடனே டேரக்டா போய் நீங்க கோர்ஸை வந்து இது பண்ணலாம். ஆனா மெயினா நீங்க லேப் இதெல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஏடபிள்யூஎஸ் கோர்ஸ் வந்து ஒன்று லாகின் பண்ணி லேர்ன் பண்ணி செக் பண்ணேன். ஒரு தடவை உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். உங்களுடைய ப்ரொமோஷன் பீரியட் உங்க இமெயிலில் போனீங்க அப்படின்னா உங்க ப்ரொமோஷன் இதில் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் வந்திருக்கும். அதை நீங்க என்ன பண்ணிக்கணும், ஒரு தடவை நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க வந்து இது பண்ணலாம். இதுல என்னென்ன கோர்ஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நீங்க ட்ரைனிங் லைப்ரரியில போனீங்க அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் மட்டும் இல்லாம அசூர், கூகுள், டெவாப்ஸ், கிளவுட் மைக்ரேஷன், செக்யூரிட்டி, கண்டெய்னர் சர்வர்லெஸ், பிக் டேட்டா, மிஷின் லேர்னிங் இது மாதிரி எல்லாமே கோர்ஸுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் ரிலேட்டடா எல்லாமே சி, ஜாவா அந்த மாதிரி எல்லா கோர்ஸுமே நீங்க வந்து இந்த 1 வீக் வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரீயா நீங்க வந்து என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நான் ஏடபிள்யூஎஸ் போறேன் அப்படின்னா ஏடபிள்யூஎஸ் கிளிக் பண்றீங்க. நிறைய கோர்ஸ் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் இருக்கு. ஒவ்வொரு கோர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் இதை என்ரோல் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு நேரம் அந்த கோர்ஸ் எவ்வளவு நேரம் நடக்குது, எவ்வளவு பேர் என்ரோல் பண்ணிக்கிறாங்க, எவ்வளவு பேர் சர்டிஃபிகேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற எல்லாமே உங்களுக்கு வரும். பிகினரா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான கோர்ஸ் வேணும், ஒரு பிகினர் லெவலில் நீங்க இருக்கிறீங்களா இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கிறீங்களா, அந்த மாதிரி வந்து நீங்க இது பண்ண முடியும். இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் வந்து நான் சூஸ் பண்றேன். அதோடைய கம்ப்ளீட் கிட்டத்தட்ட அது ஒரு 13 ஹவர்ஸ் வந்து டியூரேஷன் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 1-to-1 அந்த 1/1 உங்களுக்கு வந்து ஹேண்ட்ஸ் ஆன் பிளஸ் கோர்ஸ் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டா வரும். நீங்க வித் லேபோட இருக்கு. இதோட இம்பார்ட்டன் வந்து பாத்தீங்கன்னா லேப் தான். நீங்க வந்து ஒரு ஈஸி டு லேப் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இதுக்கு வந்து கம்பல்சரி நீங்க வந்து இந்த மெயில கன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க ஸ்டார்ட் லேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க முடியாது. மெயில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டீங்கன்னா நீங்க லேப் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ லேப் ஸ்டார்ட் பண்ணீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு அதர் லேப்ஸ் ஆன் ஆக்டிவ்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அந்த லேப் நான் வந்து க்ளோஸ் பண்ண சொல்றாங்க. சரிங்களா? நான் டிஸ்கார்ட் அண்ட் ஸ்டார்ட் லேப், அதாவது நான் ஏற்கனவே ஒரு S3 லேப் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் பக்கெட் கிரியேட் பண்றதுக்கான லேப். அதை நான் இது பண்ணிட்டு நான் இந்த லேப் ஸ்டார்ட் பண்றேன்னு கொடுக்குறேன். சரிங்களா? ஓ, வி ஆர் சாரி பட் த கண்டென்ட் இஸ் லாக்ட் அப்படின்னு வருது. ஓகே, நம்ம தெரியல அந்த லேப் நான் முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறேன். நான் அந்த லேப்லேயே நான் கண்டினியூ பண்றேன்னா அந்த லேப் நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிரெடென்ஷியல் எல்லாம் வந்துடும். இந்த குவிக் லேப்ஸ் இருக்கு இல்லைங்களா, குவிக் லேப் அப்படின்னு ஒரு வெப்சைட்ல எப்படி நம்ம வந்துட்டு நிறைய ஹேண்ட்ஸ் ஆன்லாம் பண்ணி பார்க்க முடியுமோ, ஃப்ரீயான ஹேண்ட்ஸ் ஆன் கூட நம்ம குவிக் லேப்ல பண்ணுவோம். அந்த சேம் திங் இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா கிரெடென்ஷியல், அக்கௌண்ட் ஐடி அண்ட் யூசர் ஐடி, பாஸ்வேர்டு பிளஸ் அதோட பெம் ஃபைல் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்க இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க இந்த பெம் ஃபைல் இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கேக்குது, நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு டேரக்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம், இந்த ஓப்பன் கன்சோல் இருக்கு இல்லைங்களா, ஓப்பன் கன்சோல் வந்து ஓப்பன் என்வாயர்மெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா டேரக்டா ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் போகும். நீங்க உங்கள்கிட்ட வந்து ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட் இருக்குன்னு அவசியமே கிடையாது. இந்த அக்கௌண்ட்டுக்குள்ள லாகின் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டூடெண்ட் பிளஸ் பாஸ்வேர்டு இதை வச்சு நீங்க லாகின் பண்ணி நீங்க S3 வந்து கிரியேட் பண்றதை வந்து நீங்க அவங்க ஹேண்ட்ஸ் ஆன் ஸ்டெப் பை ஸ்டெப் அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதை நீங்க என்ன பண்ணி பார்க்கலாம், ட்ரெயின் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? நான் அட் டைம்ல 2-3 லேப் நீங்க க்ளோஸ் பண்ணாம நம்ம ஓப்பன் பண்றப்ப தான் முடியல. ஒரு இது நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு இது பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த லேப் உங்களால போக முடியும். சரிங்களா? இதுல போய் நீங்க என்ன பண்ணணும், எப்படி போய் எப்படி லாகின் பண்ணணும் அப்படிங்கிறதுல இருந்து அதுக்கப்புறம் எப்படி ரீஜன் மாத்தி நம்ம எந்த இடத்துல போயிட்டு லேப் வந்து கண்டினியூ பண்ணணும்ன்ற வரைக்கும் ஒன் பை ஒன் ஸ்டெப் கொடுத்துருவாங்க. அதாவது கிரியேட் ஒரு S3 பேக்கெட்டுக்கான லேப் இது வந்துட்டு எப்படி ஒரு S3 பேக்கெட் கிரியேட் பண்ணணும், அதுக்குள்ள ஃபோல்டர் இன்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணணும், ப்ளஸ் எப்படி வந்து பப்ளிக் ஆக்சஸ் வந்து எப்படி S3 ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து கொடுக்கணும், தென் மெட்டடேட்டா எப்படி வந்து சேஞ்ச் பண்றது அப்படின்ற டெலிட் என்ன S3 பக்கெட், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா நீங்க வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு இதா உங்களுக்கு வந்துட்டு உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சரிங்களா? இங்க நமக்கு கன்சோல் லாகின் ஆயிடுச்சு. இது நம்மளுடைய அக்கௌண்ட் கிடையாது, இவங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக இருக்கக்கூடிய ஹேண்ட்ஸ் ஆன் அந்த கோர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லேபுக்கான லாகின் கிரெடென்ஷியல். சரிங்களா? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இதா நீங்க போயிட்டு நீங்க கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்களுக்கு இதில் லாக் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம அங்கே கொடுக்கக்கூடாது, இங்கே நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அடுத்த இதுக்கான இது ஃபுல்லாக உங்களுக்கு வர ஆரம்பிச்சு இன்ட்ரடக்ஷன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே போகணும் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக ஒன் பை ஒன்னாக இங்கே வந்து ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுக்கு இருக்கும். இதில் போயிட்டு கம்ப்ளீட்டாக நீங்கள் S3 ஹேண்ட்ஸ் ஆன் வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி நாட் ஓன்லி ஹேண்ட்ஸ் ஆன், எல்லாமே வித் உங்களுக்கு வந்து கோர்ஸ் வீடியோ ப்ளஸ் உங்களுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் அப்படின்ற மாதிரி இருக்கு. இது மாதிரி நாட் ஓன்லி AWS, உங்களுடைய அசூர் ஆர் கூகுள் எந்த க்ளவுட் வேணா நீங்க என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். இந்த டேஸ் வரைக்கும், அதாவது இந்த 28th வரைக்கும் வித்தவுட் கிரெடிட் கார்டு நீங்க என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்க போறீங்கன்னா 7 days அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா ட்ரையல் பீரியட் கொடுக்குறாங்க. ஆனா அந்த ட்ரையல் பீரியடுக்கும் நீங்க கம்பல்சரி என்ன பண்ணி ஆகணும், ஒரு கிரெடிட் கார்டை வந்து கொடுத்தாகணும். நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம், அந்த 7 daysக்கு அப்புறம் வந்து நீங்க கேன்சல் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்க ஃபுல்லா ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு உங்களுக்கு எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல AWS ஆர் லினக்ஸ் ஆர் DevOps ரிலேட்டடான இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.